வெல்கம் பேக் டு ஐஎஸ்டி. என்ன நைட் டைமில் வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு நைட் ரைடில் இருக்கிறோம். நைட் ரைட்னாக்கா இப்போது மேட்டூர் அணையில் இருக்கிறோம். மேட்டூர் அணை மேம்பாலத்துக்கு மேலே தான் இருக்கிறோம், பிரிட்ஜ் மேலே. ஸோ அந்த அணை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கேமரா வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது. ஸோ பரவாயில்ல. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். போகும்போது என்ன சின்ன ஒரு இதுனாக்கா, இது வந்து ஒரு டக்குன்னு பிளான் பண்ணுது. ஸோ அந்த பிளானில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ அண்ணா வந்து இல்லைண்ணா இது நேரத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் கிளம்புது. நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12-12:30 இருக்கும். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். நைட் ரைடு போகணுங்க. என் கை பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கு, ஒரே ஜாலி தான். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக போயிருந்தோம். ஸோ போன சந்தோஷம் என்னன்னாக்கா, போலீஸ்காரனை வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க. எதுக்காக பிடிச்சாங்கன்னா, முன்னாடி வந்து நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபைனை போட்டு, ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்குது பழனி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்தோம். மேப்பை பார்த்தோம்னாக்கா இப்போ தான் நம்ம வந்து கிருஷ்ணகிரி டு பழனி சர்ச் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா இப்போ தான் நம்ம வந்து ஈரோடில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு. ஸோ மேப் பாருங்கள், ஈரோடில் இருக்கிறோம். ஈரோடு டு பழனிக்கு போகணுன்னாக்கா இன்னும் ஒரு 5 hours 20 minutes அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அவ்வளோ நான் கவர் பண்ணல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குட்டிஸாக தான், சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ பஸ் ஸ்டாப் எல்லாம் இருக்குது. நைட் டைம் போனது அவ்வளோ பியூட்டியாக இருந்துச்சு. ரோடெல்லாம் காலி இடம் தான். ஸோ போனதும் தெரில, வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் தெரில. ஆனால் போனதுன்னா ரொம்ப கஷ்டம்தான். எப்படி நாம் பழனிக்கு வந்து சேர்ந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும், 6 o'clock. ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாமி படம்லாம் இருக்குது. இதே வழியாக தான் மேலே ஏறணும். ஆனால் மேலே பழனி மேலே ஏறணுன்னாக்கா மொபைலெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேலெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே பார்த்தோன்னாக்கா ஃபோன் எல்லார் கையிலும் இருந்துச்சு, எனக்கு நம்ம கை ஃபோன் இல்லை சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வரும்போது இப்போ தான் இந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து ட்ரெயின் நீ எங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் தண்டவாளத்தில் அப்படின்னா, தண்டவாளத்தில் பார்த்த ரேட்னா எங்கெல்லாம் பார்த்துருக்கேன், ரோட்டில் பஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே மேலே வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னா எங்கன்னா வருதுன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூமிங் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. பார்த்தாக்கா ட்ரெயின். நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன், மலை மேலே ட்ரெயினா அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ வெள்ளமாக போகுது ட்ரெயின். அது பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதாங்க நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாம் வந்து கிருஷ்ணகிரி நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். போகிற வழிலெல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அங்கே போகலாம். எவ்வளோ அழகாக இருப்பாரு. ஏதோ ரோடுக்கு வந்தாச்சு. இனி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஹைவேக்கு. அப்படியே வரும்போது பார்த்தோன்னா இந்த மலை, அப்புறம் இந்த செடி, அதெல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரோட்லேயே மயில் அப்படின்னாங்க. எங்கண்ணா இருக்கு அப்படின்னாக்கா முன்னாடி பாருண்ணா அப்படின்னாங்க. ஸோ முன்னாடி பார்த்தோன்னா அங்கேயும் இங்கே ஓடி இருந்துச்சு. ஏய் நின்றுன்றா அப்படியே ஓடியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முள் செடிகிட்ட போய் நின்றுச்சு. ஸோ நாம் அப்படியே வந்தோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஹைவேல இருக்கிறோம். கிருஷ்ணகிரிக்கு போகணுன்னா இன்னும் ஒரு 300 kilometer அப்படின்னு இருக்கு. ஸோ போக போக இந்த பாலம் பாருங்கள், இந்த பாலம் எப்படி இருக்குது. அமைதியான ஒரு சின்ன பயணம் அப்படின்லாம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட் டைம் போயிட்டு நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு தூக்கம் கொஞ்சம் இல்லை. ஸோ அங்கங்கே நிப்பாட்டி கடை முன்னாடியெல்லாம் தூங்கி அது வேற லெவல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு வழியாக சேலத்துக்கு வந்துட்டோம். சேலத்தில் வந்து அதுக்கப்புறம் இன்னும் கிருஷ்ணகிரி ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சரி ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை. ஸோ வேறு எஃப்டி
நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.